ஓம் மகாலட்சுமியே போற்றி போற்றி. ஓம் அஷ்டலட்சுமியே போற்றி போற்றி. ஓம் ஆதிலட்சுமியே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளித்தரவே மகாலட்சுமி தேவி உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே, என் செல்ல பிள்ளையே. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் எல்லா நாளும் ஒரே மாதிரியாக இருக்காது. ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கும், இன்னொரு நாள் ஏதோ ஒன்றை இழந்தது போல் தோன்றும். இவை அனைத்தும் எல்லோருக்கும் நடக்கும். அவரவர் வாழ்க்கையில் இதற்கு காரணம் தேடினால் நீ வாழ்க்கை முழுவதும் காரணத்தை மட்டும்தான் தேடிக்கொண்டிருப்பாய். என்றைக்கும் வாழ்க்கையில் நீ எதையும் பெரிதாக யோசித்தால் அது பெரிதாக தோன்றும். நீ எந்த சாயலில் ஒரு விஷயத்தை நோக்குகின்றாய் என்பதில்தான் அது உள்ளது. வாழ்க்கைக்கான பாதைகள் கடினமாக இருத்தலும் சுலபமாக இருத்தலும் முக்கியமில்லை. பாதைகளை நீ எப்படி தேர்ந்தெடுத்து கொண்டு உன் இலக்கை அடையப் போகிறாய் என்பதுதான் முக்கியம். சோதனைகளையும் கஷ்டங்களையும் எந்த அளவிற்கு நீ அனுபவ பாடமாய் எடுத்துக்கொள்கிறாய் என்பதை பொறுத்தேதான் உன் வெற்றி அமையும். நிச்சயம் உன் அம்மாவாகிய நான் உன்னை காப்பேன், உன் குடும்பத்தையும் பாதுகாப்பேன், உன்னை உயர்வுபடுத்தி செம்மையாக்குவேன். உன்னை யாராவது தவறாக பேசினாலோ கேவலமாக நடத்தினாலோ உன்னை பற்றி இல்லாததும் பொல்லாததும் சொன்னாலோ நீ அவர்களிடம் சென்று சண்டையிடாதே. மனதிலும் அதையே நினைக்காதே. அவர்களுக்கு எங்கே எப்படி பதில் சொல்ல வேண்டுமோ அப்படி நான் உனக்காக பதில் சொல்லி அவர்களுக்கு புரிய வைப்பேன். உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர்கள் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனைத்திலும் உன்னை வெற்றி பெற உன் அம்மா நான் செய்வேன். இதனால் வரை கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற நீ இனி சந்தோஷமான வாழ்க்கையையும் அனுபவிக்கப் போகின்றாய். உன்னுடைய கஷ்டமான வாழ்க்கை மாற வேண்டும் என்று என்னிடம் வந்துள்ளாய். என்னை நம்பி வந்தவரை நான் எப்பொழுதும் கைவிட்டதில்லை. நீ நினைத்ததை நான் நடத்தி காட்டுகின்றேன். உன்னுடனே உன் மனதில் நான் இருக்கின்றேன். நீ வாய் திறந்து கேட்காத கோரிக்கைகளையும் உன் மனமறித்து நான் செய்து தருவேன். நடக்கவே நடக்காது என நீ நினைத்த விஷயத்தை நானே முன்னின்று உனக்கு முடித்து தருவேன். கிடைக்கவே கிடைக்காது என்று விட்டு போன விஷயத்தை உன்னுடைய கைகளில் நான் ஒப்படைப்பேன். நீ முயற்சி செய்தும் வாய்ப்புகள் உன்னை விட்டு விலகுகிறது என்று கவலை கொள்ளாதே. நீ மீண்டும் முயற்சி செய். உனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு காத்து கொண்டிருக்கின்றது. என் மீது முழு நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் இரு. உன்னுடைய எண்ணம், சொல், செயல் அனைத்தையும் நானே ஆள்கின்றேன். நாளை ஒரு அற்புதமான நிகழ்வு நடக்க போகின்றது தங்கமே. அது உனக்கு மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்கும். காலம் பொன் போன்றது தங்கமே. அந்த நேரத்தை தேவையற்ற சிந்தனைகளுக்கும் கவலைகளுக்கும் இடமளித்து வீணாக்காதே. கடந்த காலத்தை பற்றி இன்னும் எத்தனை நாட்கள் தான் நீ நினைத்து அழுது கொண்டிருக்க போகின்றாய்? எப்பொழுது தங்கமே நிகழ்காலத்தை என்ன போகின்றாய்? எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஏமாற்றம், துரோகம் என எல்லாமே இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் நீ பொருட்படுத்தாதே. அனைத்தும் கடந்து போகும் என்ற பழமொழியை நீ உன் மனதில் வைத்துக்கொள். உன் வாழ்க்கையை நீ கடந்து வா தங்கமே. பழைய நினைவுகளை நினைத்து நினைத்து நிகழ்காலத்தை நீ வீணடித்துக் கொண்டிருக்கின்றாய். சில விஷயங்களை எல்லாம் நீ அப்படியே விட்டுவிட்டு அடுத்த நிகழ்வுகளை நோக்கி பயணப்படுவதுதான் உனக்கு நல்லது. ஏனென்றால் உன்னை சுற்றியுள்ள சில பிரச்சனைகளுக்கான தீர்வு உன்னிடம்தான் இருக்கின்றது. ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் அந்த பிரச்சனைக்கான தீர்வை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய். அனுதினமும் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் வழிநடத்த நான் முயற்சி செய்து கொண்டுதான் வருகின்றேன். ஆனால் நீயோ அதையெல்லாம் தவறவிட்டு பிறகு மீண்டும் என்னிடமே வந்து உன் துயரங்களை போக்க வழி கேட்கின்றாய். என் தங்கமே, முதலில் உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு. அப்பொழுதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது என்பதை உன்னால் உணர முடியும்.
உன்னை சொல்லி குற்றமில்லை. இது காலத்தின் கட்டாயம். இப்பொழுது நீ அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை. இந்த நிலைமையை நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும். உன்னை அதிலிருந்து காக்கவே உன் அம்மா நான் போராடி கொண்டிருக்கின்றேன். நீ இப்பொழுது அனுபவிக்கும் உன் கர்ம வினைகளின் பெரும் பகுதியை உனக்காக நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். நீ இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருப்பது அதன் சிறு பகுதியே. வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்வில் தோல்வியுற்று விட்டதாக நீயே முடிவு செய்து கொள்ளாதே தங்கமே. இங்கு எதுவுமே நிலையானது இல்லை. இருக்கும் வரை இருப்பதை வைத்துக் கொண்டு மகிழ்ச்சியாக இரு தங்கமே. இல்லாததை நினைத்து ஏங்காதே. வருவது வரட்டும், போவது போகட்டும் என்று விட்டுவிடு. நீ நிச்சயமாக அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. விரைவில் அனைத்து பிரச்சனைகளையும் நீ தூக்கி எறி. உன் பிரச்சனை தான் உனக்கான முதல் எதிரி. எந்நேரமும் உன்னை நான் பாதுகாத்துக் கொண்டுதான் இருக்கின்றேன். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். கவலைப்படாமல் இரு தங்கமே. உனக்கானது உனக்கு கிடைத்தே தீரும். இந்த மகாலட்சுமியின் ஆசி உனக்கு எப்பொழுதும் உண்டு. இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நான் இருக்கிறேன், கவலை வேண்டாம். ஓம் மகாலட்சுமியே போற்றி போற்றி. ஓம் அஷ்டலட்சுமியே போற்றி போற்றி. ஓம் ஆதிலட்சுமியே போற்றி போற்றி.